அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் அடிப்படை உரிமை மனு அதாவது வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தற்போது அனைவரும் அறிந்த விடயம், தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 11 மாதம் 1 வருட காலமாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். விசாரணையானது இன்று பல விசாரணைகள் கடந்தாலும் இன்று ஒரு கட்ட விசாரணைக்காக அந்த மனு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த நேரத்தில் பல வாக்குவாதங்கள், இவர் சார்ந்த சட்டத்தரணி, எதிர் சட்டத்தரணி, போலீஸ் மா அதிபர் போன்ற பலருக்கும் இடையிலான பல வாக்குவாதங்களுக்கு மத்தியில் நேர காலங்கள் காணாத சூழ்நிலையால் இந்த வழக்கானது கடந்த பல வழக்குகள் பல மாதங்கள் தள்ளி போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சிறிது காலம், அதாவது இதே மாதம் 3ஆம் மாதம் 18ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதற்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது அக்கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் இடையிலே மிகவும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் தூண்டுகின்ற ஒரு செயல்பாடாக அறியக்கூடியமாக இருந்தது. ஏனென்றால் மிக விரைவில் விடுதலையாகுவாரா, மிக விரைவில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படுமா, நீதி வெல்லுமா, நீதியான ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமா என்கின்ற ஒரு சந்தோஷத்திலும் வழங்கப்படும் என்கின்ற ஒரு உறுதியிலும் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். ஏனென்றால் பல வருடங்களாக பல மாதங்களாக தள்ளி போடுகின்ற வழக்கு இந்த மாதமே 18ஆம் தேதி தள்ளி போட்டிருக்கிறார்கள். 8-9 நாளைக்குள்ளே தள்ளி போட்டிருக்கிறார்கள். ஆகையால் மிக விரைவில் இதுக்கான ஒரு தீர்ப்பு கிடைத்து விடுதலையாகுவார் குதூகலத்தில் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயம். இவ்வழக்கில் குற்ற புலனாய்வு துறையின் பணிப்பாளர், போலீஸ் மா அதிபர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தார்கள். இந்த பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றப்புலனாய்வு துறையின் போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அடிப்படை காரணமுமின்றி தன்னை தடுத்து வைத்திருப்பதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு மனித உரிமை மீறல். அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு காரணத்தையும் வெளிக்காட்டவும் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைத்து விசாரிப்பது ஒரு மனித உரிமை மீறல் என்கின்ற இந்த காரணத்தை வைத்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கானது இன்று விசாரணைக்கு வரப்பட்டிருந்தது. இது ஒரு புதியொரு திருப்பமாக பார்க்கப்படுவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. பலரின் இன்றைய முகநூல் பதிவுகளை பார்க்கும்போது இதொரு ஆதரவு, அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு பதிவாக பார்க்கக்கூடியமாக இருந்தது. மிக விரைவில் விடுதலையாகுவார் என்கின்ற ஒரு ஆனந்தத்தில் உள்ளார்கள் என்பதை அந்த முகநூல் பதிவுகளிலிருந்து அறியக்கூடியமாக இருந்தது. இந்த வழக்கு எதிர்வருகின்ற, அதாவது இதே மாதம் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். என்ன நடக்குது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரைக்கும் இதற்கு முதல் நடைபெற்ற, அதாவது 8ஆம் தேதி நேற்று நடைபெற்ற மகளிர் தினம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூவாலப்பிள்ளை பிரசாந்தன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அக்கட்சியில் மகளிர் அணி நிர்வாகத்தினர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். மிக விரைவில் விடுதலையாக வேண்டும், இந்த பயங்கரவாத சட்டத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அவர் குற்றம் செய்திருந்தால் வேறு ஒரு சட்டத்தின் கீழ் அவரை விசாரணை செய்யுமாறும் மகளிர் அணியினரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும்
பூவாலப்பிள்ளை பிரசாந்தனும் கருத்தினை வெளியிட்டிருந்தார். மிக விரைவில் விடுதலையாக வேண்டும், சட்டம் தன் கடமையை செய்வதாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து வெளியேற்றி சாதாரண ஒரு சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையையும் மகளிர் தின நிகழ்வில் முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற வழக்கும் ஒரு திருப்பமான ஒரு முனையாக அமைந்திருக்கின்றதாக அக்கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் பார்க்கின்றார்கள். மிக விரைவில் விடுதலையாகுவார் என்கின்ற நம்பிக்கை அக்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் மத்தியில் பேசும் பொருளாக அமைந்திருக்கின்றது. எது எப்படியோ எதிர்வருகின்ற 18ஆம் தேதி இவ்வழக்கிற்கான முடிவினை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த எனது முகநூல் எனது யூடியூப் சேனலை முதல் பார்க்கின்றவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். மிகவும் பெரிய உதவியும் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு அதிகமாக தேவை என்கின்ற காரணத்தினால் கேட்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.